அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு மனிதனும் பிறந்த திதி வளர்பிறையில் 15, தேய்பிறையில் 15. இது வாழ்க்கைக்கு நான் சொல்ல போகிற விஷயம் முக்கியமானது. ஏன்னா மாதத்தில் ஒரு திதி கண்டிப்பாக நமக்கு ஃபேவரட்டான திதி வரும். நம்முடைய வாழ்க்கையின் தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான திதி. அந்த திதியை நீங்கள் ஞாபகம் வைத்து அன்னைக்கு அதற்குண்டான தெய்வத்தை நம்ம வழிபாடு பண்ணுறோம். அப்படி வழிபாடு பண்ணும்போது வாழ்க்கையில் மாற்றம் வரும். நீங்கள் நிறைய தேடி அலைகிறீங்க, எல்லாம் நிறைய வீடியோஸ் பார்த்தாலும் நமக்குன்னு ஒரு கான்டென்ட்டான ரகசியம் இருக்கும். நாம் அந்த நாளில் போனால் இங்கே நினச்சதெல்லாம் நடக்கும். நினச்சது என்ன? குடும்பம் நல்லா இருக்கணும், தொழில் நல்லா இருக்கணும், வருமானம் நல்லா இருக்கணும், சேமமான ஒரு அமைப்பு இருக்கணும். இதை இந்த மாதத்தில் இருந்தாவது, இந்த ஆவணி மாதத்தில் இருந்தாவது நீங்கள் செய்யுங்கள். சந்திர கிரகண நாள், இன்றைக்கி சந்திர கிரகண நாள். இரவு 10 மணிக்கு ஆரம்பித்து விடிய காலம் ஒரு 2 மணிக்கு முடியுது. ஒரு முக்கியமான நாளில் இதை சொல்ல வைத்த இறைவனுக்கு நம்ம நன்றி சொல்லிட்டு, வளர்பிறை பிரதமையில் யார் பிறந்தாலும், வளர்பிறை பிரதமை, அந்த வளர்பிறை பிரதமையில் யார் பிறந்தாலும் அவர்களுக்கு தேய்பிறை தசமி 100% வேலை செய்யும். இந்த நாளில் வளர்பிறை பிரதமையில் பிறந்த இந்த நபர் தேய்பிறை தசமியில் யாரை வழிபாடு பண்ணணும்? குருவை வழிபாடு பண்ணணும், அல்லது தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணணும், அல்லது ஜீவசமாதியை வழிபாடு பண்ணி பாருங்கள். மாற்றத்தை கைமேல் உங்களுக்கு கிடைக்கும். இது 100% உண்மை. அப்போ வளர்பிறை பிரதமையில் போய் பிறந்தவன் தேய்பிறை தசமி திதியில் குரு பகவானையோ அல்லது தட்சிணாமூர்த்தியோ அல்லது சித்தர் வழிபாடுகள் பண்ணினால் அவன் வாழ்க்கையில் மேன்மைக்கு வந்து விடுவான். அதற்கடுத்து வளர்பிறை துவிதியில் பிறந்தவர்கள் தேய்பிறை ஏகாதேசி அன்று சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ணணும், அல்லது எல்லைக்காவல் தெய்வத்தை வழிபாடு பண்ணணும், அல்லது காலபைரவரை வழிபாடு பண்ணணும். இப்படி மாதம் ஒரு மனிதன் தன்னுடைய பிறந்த திதிக்கு எத்தனாவது திதியை வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி போய் அந்த கோவில்களுக்குள்ளே போயிட்டு வந்துட்டாலே உங்களுடைய அனைத்து விதமான காரியங்களும் என்ன சொல்லணும்னா சக்ஸஸ் ஆயிரும். இதை பரிசித்து பாருங்கள். என்னுடைய 27 வருட அனுபவத்தில் சொல்கிறேன். ஏன்னா எனக்குண்டான திதிக்கு நான் எதை கண்ணு முன்னாலே நான் போய் பார்த்தா இருக்கிற அளவுக்கு வச்சுருக்கிறேன். காரணம், வெற்றி கிடைத்தது. இந்த 27 வருஷ அனுபவம் தான் இது. அதற்கடுத்து வளர்பிறை திருதியை திதியில் போய் பிறந்தவர்கள் தேய்பிறை துவாதசி திதி அன்று சுக்கிர பகவானை வழிபாடு பண்ணணும், அல்லது மகாலட்சுமியை வழிபாடு பண்ணணும். ஏன்னா சுக்கிர பகவான் அல்லது மகாலட்சுமி, நவகிரகத்தில் இருக்கிற சுக்கிர பகவானை தேய்பிறை துவாதசி திதி என்று சுக்கிர பகவான், நவகிரகத்தில் இருக்கிற சுக்கிர பகவானுக்கு சரி ஒரு மல்லிகைப்பூ மாலை வாங்கி போட்டு உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அதோடைய பாதத்தில் ஒரு ரூபா காயின்ஸ் வச்சு போங்க. 100% வேலை செய்யும். அதற்கடுத்து வளர்பிறை சதுர்த்தி திதியில் போய் பிறந்தவர்கள் தேய்பிறை திரதியோதசி திதி அன்று நந்திக்கு நெத்தியில் சந்தன குங்குமம் வச்சு ஒரு அருகம்புல் மாலை வாங்கி போட்டு வழிபாடு பண்ணிவாங்க. ஏன்னா உங்களுக்கு சாயந்தரம் பிரதோஷத்தன்னைக்கு கூட்டம் நிறையா இருக்குது. காலையிலே போயிருக்கேன். காலையில் மனுஷன் எவனுமே சாமி கும்பிட்டு வர மாட்டான்.
அப்போ வளர்பிறை சதுர்த்தி திதியில் போய் பிறந்தவர்கள் தேய்பிறை திரையோதசி திதி அன்று நந்திக்கு போய் ஒரு அருகம்புல் மாலை வாங்கி போட்டு சந்தன குங்குமம் நெத்தியில் வச்சுட்டு வந்துடுங்க. நீங்கள் நினச்ச காரியம் நடந்துடும். வளர்பிறை பஞ்சமி திதியில் போய் பிறந்தவர்கள் தேய்பிறை சதுர்த்தசி திதியில் வளர்பிறை பஞ்சமி திதியில் போய் பிறந்தவர்கள் தேய்பிறை சதுர்த்தசி திதியில் நீங்கள் சிவன் கோவிலில் போய் சிவன் கோவிலில் போய் வந்து சிவனை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைத்துவிடும். வளர்பிறை சஷ்டி திதியில் போய் பிறந்தவர்கள் அமாவாசை அன்று சதாசிவன் என்று சொல்லக்கூடிய யாரை வழிபாடு பண்ணணும்? சிவனை வழிபாடு பண்ணி வில்வ மாலை போட்டு வழிபாடு பண்ணி வந்தீர்கள் என்று சொன்னால் 100% காரிய வெற்றி ஆயிரும். அதற்கடுத்து வளர்பிறை சப்தமி திதியில் போய் பிறந்தவர்கள் தேய்பிறை பிரதமை அன்னைக்கு குபேரனை வழிபாடு பண்ணணும். குபேரனை வழிபாடு பண்ண 100% உங்களுடைய காரியம் வெற்றியாகிவிடும். வளர்பிறை அஷ்டமியில் போய் பிறந்தவர்கள் தேய்பிறை துவிதியை திதியில் வாயு பகவானை வாயு பகவான் யார்? அனுமார் தான் வாயு பகவான். அவரை நெற்றியில் சந்தன குங்குமம் வைத்து வெற்றிலை மாலை போட்டு வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். வளர்பிறை நவமி திதியில் போய் பிறந்தவர்கள் தேய்பிறை திருதியை அன்று அக்னி தேவனை வழிபாடு பண்ணணும். அக்னி பகவானை வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோவிலில் போய் நல்லா ஒரு டப்பா சூடத்தை வந்து என்ன பொருத்தி விடணும். பொருத்தி விட்டாச்சுன்னா அக்னி பகவான் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவார். இதுதான் வழிபாடு. அதே சமயத்தில் வளர்பிறை தசமி திதியில் போய் பிறந்தவர்கள் தேய்பிறை சதுர்த்தி திதி அன்று விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் மாலை போட்டு வழிபாடு பண்ணுங்கள். 100% வந்து உங்களுடைய வாழ்க்கை பயங்கரமான மாற்றத்தை அடைந்துவிடும். வளர்பிறை ஏகாதேசி திதியில் போய் பிறந்தவர்கள் தேய்பிறை பஞ்சமி திதி அன்று தேவர்கள் என்று சொல்லக்கூடிய தேவர்கள் இதில் யார் வருவார்? இவர் கூட வந்துடுவார். யார்? தட்சிணாமூர்த்தி வந்து ஒரு விதத்தில் ஒரு முனிவர் தான். தேவர்கள் வழிபாடு பண்ணணும். வளர்பிறை ஏகாதேசி திதி பிறந்தவர்கள் தேய்பிறை பஞ்சமி திதியில் வழிபாடு பண்ணுங்க. அதற்கு சாஸ்திரத்தில் அந்த தேய்பிறை பஞ்சமி திதிக்கு வந்து அதிதேவதை என்பது தேவர்கள். அதற்கடுத்து வளர்பிறை துவாதசி திதியில் போய் பிறந்தவர்கள் தேய்பிறை சஷ்டி அன்று நவகிரகத்தில் இருக்கிற செவ்வாய் பகவானுக்கு செவ்வரளி மாலை போட்டு வழிபாடு பண்ணுங்கள். உங்களுடைய கஷ்டம் வந்து கண்டிப்பாக குறையும். வளர்பிறை திரையோதசி திதியில் போய் பிறந்தவர்கள் தேய்பிறை சப்தமி திதி அன்று முனீஸ்வரன் என்று சொல்லக்கூடிய தெய்வம் இருக்கிறார். முனீஸ்வரன் இருக்கிறார். அந்த முனீஸ்வரனுக்கு வந்து மாலை போட்டு வழிபாடு பண்ணிவிட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் நினைத்த காரியம் உடனே டிக்காயிரும். அதற்கடுத்து வளர்பிறை சதுர்த்தசி திதியில் போய் பிறந்தவர்கள் தேய்பிறை அஷ்டமி அன்று ஆதிசேடன் என்று சொல்லக்கூடிய தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க. இல்லைன்னா தேய்பிறை அஷ்டமி திதி அன்னைக்கு வந்தேன்னு சொன்னான்னா காளி தேவி வழிபாடு பண்ணுவது மிக மிக சிறப்பு. அதற்கடுத்து பௌர்ணமி திதியில் போய் பிறந்தவர்கள் தேய்பிறை நவமி திதி அன்று யமனுடைய ஸ்தலம் வந்து இப்போ எங்கள் கோயிலில் வந்து யமன் இருக்கார்.
அதே மாதிரி நீங்கள் பௌர்ணமி திதியில் போய் பிறந்தவர்கள் தேய்பிறை நவமி திதி அன்று யமனை வழிபாடு பண்ணினால் பெருத்த வெற்றியும் பெருத்த லாபங்களும் கண்டிப்பாக அடையலாம். அதற்கடுத்து பௌர்ணமிக்கு அடுத்து சொன்னால் தேய்பிறை பிரதமையில் போய் பிறந்தவர்கள் வளர்பிறை தசமியில் வீரபத்திர சாமியை வழிபாடு பண்ணுங்கள். வீரபத்திர சாமி இருக்கிறார், கோயில்களில் இருக்கிறார், வழிபாடு பண்ணுங்கள். தேய்பிறை துதியை திதியில் போய் பிறந்தவர்கள் வளர்பிறை ஏகாதேசி அன்று பார்வதி தேவியை வழிபாடு பண்ணுங்கள், வெற்றி கிடைக்கும். தேய்பிறை திருதியை திதியில் போய் பிறந்தவர்கள் வளர்பிறை துவாதசி அன்று விஷ்ணு பகவானை வழிபாடு பண்ணுங்கள், 100% உங்களுடைய காரிய வெற்றி நடந்துவிடும். தேய்பிறை சதுர்த்தி திதியில் போய் பிறந்தவர்கள் வளர்பிறை திரையோதசி திதி அன்று பிரம்மதேவனை வழிபாடு பண்ணுங்கள், கோவில்களில் பிரம்மதேவன் இருக்கிறார், வழிபாடு பண்ணுங்கள். தேய்பிறை பஞ்சமியில் போய் பிறந்தவர்கள் வளர்பிறை சதுர்த்தசி திதியில் ருத்ர பகவானை வழிபாடு பண்ணுங்கள், உங்களுடைய அனைத்து விதமான காரியங்களும் வெற்றியாக்கப்படும். தேய்பிறை சஷ்டி திதியில் போய் பிறந்தவர்கள் வளர்பிறை பௌர்ணமி திதி அன்று வர்ண பகவானை வழிபாடு பண்ணுங்கள், உங்களுடைய காரியம் வெற்றியாகிவிடும். தேய்பிறை சப்தமி திதியில் போய் பிறந்தவர்கள் வளர்பிறை பிரதமை அன்று துர்க்கை அம்மனை வழிபாடு பண்ணுங்கள், உங்களுடைய காரியம் வெற்றியாகிவிடும். தேய்பிறை அஷ்டமி திதியில் போய் பிறந்தவர்கள் வளர்பிறை துவிதியை திதி என்று வசுதேவன் என்று சொல்லக்கூடிய தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள், கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். தேய்பிறை நவமி திதியில் போய் பிறந்தவர்கள் வளர்பிறை திருதியை அன்று சந்திர பகவானை வழிபாடு பண்ணுங்கள், உங்களுடைய கஷ்டத்தை குறைத்துவிடும். தேய்பிறை தசமி திதியில் போய் பிறந்தவர்கள் வளர்பிறை சதுர்த்தி திதி என்று விநாயகப் பெருமானை வழிபாடு பண்ணுங்கள், கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். தேய்பிறை ஏகாதசி திதியில் போய் பிறந்தவர்கள் வளர்பிறை பஞ்சமி அன்று தேவேந்திரனை வழிபாடு பண்ணுங்கள், பெரிய வெற்றி கிடைக்கும். தேய்பிறை துவாதசி திதி என்று பிறந்தவர்கள் வளர்பிறை சஷ்டி அன்று முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள், உங்களுடைய காரியம் அனைத்தும் வெற்றியாகிவிடும். தேய்பிறை திரையோதசி திதியில் போய் பிறந்தவர்கள் வளர்பிறை சப்தமி திதி என்று சூரிய பகவானை வழிபாடு பண்ணுங்கள், 100% வெற்றி கிடைத்துவிடும். தேய்பிறை சதுர்த்தசி திதியில் போய் பிறந்தவர்கள் வளர்பிறை அஷ்டமி அன்று லட்சுமி தேவியை வழிபாடு பண்ணுங்கள், மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்கள், 100% வெற்றி கிடைச்சிடும். அமாவாசை திதியில் போய் பிறந்தவர்கள், அமாவாசை என்று சொன்னாலே தேய்பிறை தான், அமாவாசை திதியில் போய் பிறந்தவர்கள் வளர்பிறை நவமி திதி என்று சரஸ்வதியை வழிபாடு பண்ணுங்கள், கண்டிப்பாக. இதுதான் சீக்ரெட்டான ஒரு வெற்றி பெறணுமா, உங்களுடைய பிறந்த திதிக்கு நான் சொன்ன திதிகளை நீங்கள் முறையாக கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணினீர்கள் என்று மாதம் ஒரு தடவை வரும், ஒரு டேர்னிங் பாயிண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதெல்லாம் உண்மையானா உண்மைதான், 100% உண்மைதான், அதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. இப்போ நான் தசமி தேதியில் போய் பிறந்திருக்கேன். எப்பயுமே எனக்கு அந்த தேய்பிறை சங்கடகர சதுர்த்தி அன்று எனக்கு தோட்டத்திலே பிள்ளையார் கோயில் இருக்கிறதுனால அடிக்கடி பிள்ளையார் கோயிலுக்கு போவேன். பிள்ளையார் கோயிலுக்கு டெய்லி பிள்ளையார் கோயிலுக்கு வழிபாடு பண்ணிட்டு தான் வருவேன். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடியது யார் என்று சொல்லி முன்னோர்கள் சொல்லி வைத்த ஒரு ரகசிய விதிகள் இருக்கிறது. இதை எல்லா மனிதனுமே என்ன சொன்னான்னு தெரிந்து வைத்து அவன் அந்த வெற்றி பாதையில் போய் போடணும். இது ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். இதை கொஞ்சம் இதில் ஒரு ரகசியம் இருக்குது, ஒரு சீக்ரெட் இருக்குது. அதை இப்போ உடச்சிக்கிட்டுலாம் இருக்க முடியாது. கொஞ்சம் புரிஞ்சவங்க இது என்னங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு வெற்றிக்கும் ஒவ்வொரு பிறந்த திதிக்கும் அவர்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு திதி என்று சாஸ்திரத்தில் முறையாக சொல்லி வச்சுட்டாங்க. அதை அந்த நாளில்
நாம் விரதம் இருந்தாலே விரதம் இருக்கலாம் விரதம் இருந்து நீங்கள் அன்று அந்த தெய்வங்களை, நான் சொன்ன தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். இதெல்லாம் ரொம்ப முன்னோர்கள் சொல்லி வைத்ததை நம்ம எடுத்து இயம்புகிறோம். பரிசித்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, வாழ்க வளமுடன். வணக்கம்.